சுரேந்திரன் பரமேஸ்வரி. என் மகன் காணா போன பேர் வந்து சுதாகரன், சுரேந்திரன் சுதாகரன். என்னென்னு கேட்டால் வட்டுவாள் முந்தி வாய்க்காலில் வச்சு நாங்கள் 5ஆம் மாதம் 10ஆம் தேதி மகனை கண்டது. மகனை கண்டு அவரோட கதைச்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு பேருந்து 5ஆம் மாதம் 14ஆம் தேதி அவருக்கு காலில் காயப்பட்ட மட்டும் சொன்னது. அதுக்கு பிறகு 15ஆம் தேதி வீட்டை வச்சிருந்து 15ஆம் தேதி அவையில் வச்சிருந்து 16ஆம் தேதி கடைசி கப்பலில் ஏற்றினது. கப்பலில் ஏற்றிக்கொண்டு பதவியார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 7 நாள் மட்டும் கண்ட சாட்சியாளர் என்ற இடத்துல உள்ள ஆக்கள் இருக்கணும். அதுக்கு பிறகு 7 நாளைக்கு பிறகு மகனை காண இல்லைன்னு சொல்லி அவையில் வந்து என்கிட்ட சொன்னது. நாங்கள் பார்க்க போகலை, நாங்கள் வந்து முகாமக்குள்ள இருந்த நாங்கள். அப்போ மகனை பார்க்க போகலை, எங்களுக்கு தெரியாது. மீள்குடியேற்றம் வந்த பிறகு தான் அவர் சொன்னவர் உங்களோட மகனை கண்டன். நான் 7 நாள் மட்டும் கண்ட நான் போய் காய்ச்சேன்னா அதுக்கு பிறகு விடிய காலம் போய்க்க மகன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அவையில் சொன்னது. அதுக்கு பிறகு மகன்கிட்ட தக்கல இவ்வளவு காலம் இத்தனை வருஷ காலமாக தேடி 14 வருஷ காலமாக நான் தேடுறோம். எங்கெங்கே போகாத இடம் முழுக்க இல்லை, எல்லா இடமும் போய் தேடிட்டு வரோம். பிள்ளையோட தகவல் ஒன்றுமே எங்களுக்கு ஒரு தகவலுமே தெரியாது. மனித உரிமையான குழு கொடுத்துருக்கேன், ஜனாதிபதியான குழு. ஓஎம்பிக்கு போக இல்லை, நாங்கள் ஓஎம்பியிலேருந்து கடிதம் வரோம், நாங்கள் போக இல்லை. மற்ற ஜோசப் கேம்பு அரசாங்கத்துக்குள்ள 4 எங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக அனுப்பியிருக்கிறோம். அதுக்கு ஒரு தகவலுமே ஒன்றுமே இல்லை, அரசாங்கத்தால் ஒரு தகவலுமே இல்லை. ஆனால் சொல்கிறாங்க உங்களோட பிள்ளையில இல்லைன்ற. அப்போ அந்த பிள்ளை எங்க? நான் அதுதான் கேட்குறேன். இந்த பிள்ளையோட காலை எடுத்தா கூடியது, அந்த பிள்ளையோட உயிர் எங்கே எடுத்தா இன்றைக்கும் போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறேன். என் காலை எடுத்திருந்தா உயிர் எங்க போனுச்சு? 2 காலும் இல்லாம இருக்குதுகள், 2 கையும் இல்லாம இருக்குதுகள், கண்ணு இல்லாம இருக்குதுகள். 2 மட்டும் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம்.